சின்ன ஒரு விஷயம் பண்ணிட்டேன், அது எனக்கு தெரியல. ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை செஞ்சுட்டேன். அது கரெக்டாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுறேங்க. தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. நான் இந்த வண்டியில் உட்காந்து சொல்கிறதாலையும் இறங்கி போய் காட்டுறேன். ப்ராக்டிக்கலாக பார்த்தா உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பின்னாடி டயரு. ஆனால் நான் தூக்கி முன்னாடி மாட்டிட்டேன். முன்னாடி டயர் தூக்கி பின்னாடி மாட்டிட்டேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எட்ஜ் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு லிமிட்டட் கிலோமீட்டருக்கு அப்புறம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் என்ன தான் திருப்பி போட்டாலும் இந்த சைடு சென்டர்லாம் ஒரு மாதிரி குழி ஆகிடுது. அதனால் ஒரு எவ்ரி 10,000 கிலோமீட்டருக்கு நம்ம லெஃப்ட்டில் அந்த பக்கம் இருக்குது இல்லையா, அந்த டயரை தூக்கி இந்த ஃப்ரண்ட்டு டயரை தூக்கி பேக்லேயும் சரி இப்படி மாற்றி ஷஃபிள் பண்ணி போட சொல்கிறாங்க. மூணுத்தையும் ஷஃபிள் பண்ணி போட்டால் ஓரளவுக்கு எக்ஸஸாக கிலோமீட்டர் வரும், பெருசாக தேயாது அப்படின்றாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த மாதிரி போடுறனால இப்போ இதை தூக்கி அந்த பக்கம் லெஃப்ட்டில் போட்டு ரைட்டில் போட்டு ஃப்ரண்ட்டை பேக்கில் போட்டு இப்படி ஷஃபிள் பண்ணி போகிறனால மைலேஜ் எதாவது ட்ராப் ஆகுமா, இதில் என்ன பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.